வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். என்னாகமம் 19ஆம் அதிகாரத்தை படிக்கும் இன்றைய கால மக்கள் ஒருவேளை குழப்பம் அடையலாம். ஏனென்றால் இந்த அதிகாரத்தில் மரித்த சடலத்தை தொடும் எந்த மனிதனும் தீட்டுப்பட்டான் என்றும் அவன் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, செத்தவனுடைய பிரேதத்தை தொட்டும் தன்னை சுத்திகரித்து கொள்ளாதவன் கர்த்தரின் வாசஸ்தலத்தை தீட்டுப்படுத்துகிறான். அந்த ஆத்துமா இஸ்ரவேலில் இராமல் அறுப்புண்டு போவான். தீட்டு கழிக்கும் ஜலம் அவன் மேல் தெளிக்கப்படாததினால் அவன் தீட்டுப்பட்டிருப்பான். அவன் தீட்டு இன்னும் அவன் மேல் இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. நண்பர்களே, பண்டைய கால இஸ்ரவேல் வாழ்ந்த அந்த நாட்களில் அநேக கலாச்சாரங்கள் மரணத்தையும் மரித்த சடலங்களையும் வித்தியாசமாக எண்ணினார்கள். உதாரணமாக, சிலர் மரித்தோரிடத்தில் பேசுவதை வழக்கமாய் வைத்திருந்தார்கள். அஞ்ஞானிகள் சிலர் மரித்த சடலத்தை புதைப்பதற்கு பலவிதமான சம்பிரதாயங்களை வைத்திருந்தார்கள். சிலர் மரித்தோருக்காக தங்கள் தலைமுடியை சவரம் செய்து கொண்டார்கள். வேறு சிலர் மரித்தோருக்கு உணவை படைத்தார்கள். வேறு சிலர் மரித்தோரை கொண்டாடினார்கள். வேறு சிலர் மரித்தோரை தெய்வங்கள் என்று வழிபட்டார்கள். ஆனால் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மரணம் என்பது பாவத்தின் பின்விளைவாக வந்த ஒரு காரியமாக ஆண்டவர் போதித்தார். இன்னும் பவுல் அப்போஸ்தலனுடைய வார்த்தைகளிலிருந்து சொல்ல வேண்டுமானால், ஆண்டவர் கடைசியாக தம்முடைய கிருபையினாலே தோற்கடிக்கப் போகும் எதிரி மரணம் என்று பார்க்கின்றோம். ஆகவே இந்த மற்ற அஞ்ஞானிகளுடைய பழக்க வழக்கங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் பின்பற்றிவிடக்கூடாது என்பதில் ஆண்டவர் கவனமாயிருந்தார். உதாரணமாக, உபாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும்போது, இந்த மற்ற தேசங்களுடைய அருவருப்பான வழிகளில் இஸ்ரவேல் ஜனங்கள் நடக்கக்கூடாது என்று ஆண்டவர் அங்கே எச்சரிக்கின்றார். அந்த அருவருப்பான சில வழிகளில் பில்லி சூனியம், மந்திரவாதம், இன்னும் மரித்தோரிடத்தில் பேசும் பழக்கம், இவைகள் கண்டித்து கூறப்படுகின்றது. பாருங்கள், இஸ்ரவேல் இன்னும் ஒரு இளம் தேசமாக தான் இருந்தது. அதாவது ஆண்டவரையும் அவருடைய வழிகளையும் அறிந்து கொள்வதில், புரிந்து கொள்வதில் இப்பொழுதுதான் ஆரம்ப நிலையில் இருக்கின்றது. ஒரு விதத்தில் சொல்லப்போனால் இஸ்ரவேல் இன்னும் ஒரு சிறு பிள்ளைதான். ஆகவேதான் ஆண்டவருடைய பரிசுத்தத்தை புரிந்து கொள்வதற்கு இஸ்ரவேல் அடிக்கடி தடுமாறினது. இதனால்தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட விசேஷமான முறைகளின் மூலமாக ஆண்டவர் தம்மையும் தம்முடைய சத்தியங்களையும் வெளிப்படுத்தி காண்பித்தார். 19ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சில முறைகளை கற்றுக் கொடுக்கின்றார். இந்த முறைகளை பின்பற்றுவதன் மூலம் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய பரிசுத்தத்தையும், மரித்தோரை பற்றியும், மரணத்தை பற்றியும் அவருடைய சத்தியங்களை இஸ்ரவேல் புரிந்து கொள்ளும். அது மாத்திரமல்லாமல் மற்ற அஞ்ஞானிகளுடைய பழக்க வழக்கங்களை பின்பற்றாமல் இஸ்ரவேல் தடுக்கப்படும். 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, இந்த மரித்தோரினால் தீட்டுப்பட்ட ஒரு மனுஷன் சிவப்பான ஒரு கிடாரியை கொண்டு வர வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். இந்த கிடாரி கொல்லப்பட வேண்டும். இதனுடைய இரத்தத்தை ஆசாரியன் எடுத்து ஆண்டவருடைய கூடாரம் இருக்கும் திசையை நோக்கி 7 முறை இதை தெளிக்க வேண்டும். இந்த எல்லா காரியங்களும் பாளையத்திற்கு வெளியே நடைபெற வேண்டும். அது மாத்திரமல்லாமல் இந்த சிவப்பான கிடாரி எரிக்கப்பட்டு அதனுடைய சாம்பல் எடுக்கப்பட வேண்டும். இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் செய்யும் ஆசாரியனும் அவனோடு கூட இருக்கின்ற மற்ற மக்களும் எல்லாரும் தீட்டுப்பட்டவர்களாய் இருப்பார்கள். ஆகவே அவர்கள் தங்களுடைய வஸ்திரங்களையும் தங்கள் சரீரங்களையும் சுத்திகரித்து கொள்ள வேண்டும். இது மாத்திரமல்லாமல்
11ஆம் வசனத்தில் ஆண்டவர் இன்னொரு காரியத்தையும் சொல்லுகின்றார். செத்துப்போனவனுடைய பிரேதத்தை தொட்டவன் 7 நாள் தீட்டுப்பட்டிருப்பான். 14ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, கூடாரத்தில் ஒரு மனிதன் செத்தால் அதற்கு அடுத்த நியமமாவது, அந்த கூடாரத்தில் பிரவேசிக்கிற யாவரும், கூடாரத்தில் இருக்கிற யாவரும் 7 நாள் தீட்டுப்பட்டிருப்பார்கள். பாருங்கள், இந்த எல்லா முறைமைகளின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் எப்படி மரணத்தை கொண்டாடக்கூடாது என்று சொல்லிக் கொடுக்கின்றார். உண்மையில் மனிதர்களுக்கு மரணத்திலிருந்து விடுதலை தேவைப்படுகின்றது. இன்றைக்குள்ள விசுவாசிகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாய் இந்த மரணம் ஏற்கனவே வெற்றி கொள்ளப்பட்டது என்று தெரிந்திருக்கின்றது. ஆனால் அன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மரணத்தை கொண்டாடுவதோ இல்லாவிட்டால் மரணத்தை குறித்து தவறான எண்ணங்கள் கொள்வதோ கூடாது என்பதை ஆண்டவர் இந்த பழக்க வழக்கங்கள் மூலமாக உணர்த்தினார். இந்த 19ஆம் அதிகாரத்தின் அதிகமான பகுதி தீட்டுப்பட்டவர்களுக்கு எப்படி சுத்திகரிப்பு கிடைக்க முடியும் என்பதை தான் போதிக்கின்றது. பாருங்கள், வேதத்தை பொறுத்தவரையில் பாவம்தான் மரணத்தை உண்டு பண்ணினது. ஆனால் ஒரு மனிதனுக்கு சுத்திகரிப்பும் கிடைக்க முடியும். ஆண்டவர் சொன்ன சரியான பலிமுறைகள் இன்னும் மற்ற பரிகாரங்கள் செலுத்தப்படும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் சுத்திகரிக்கப்பட்டு மறுபடியும் பாளையத்துக்குள்ளே வர முடியும். ஆனாலும் ஒரு திட்டவட்டமான எச்சரிப்பு கொடுக்கப்படுகின்றது. 20ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, தீட்டுப்பட்டிருக்கிறவன் தன்னை சுத்திகரித்து கொள்ளாதிருந்தால் அவன் சபையில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். அவன் கர்த்தரின் பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தினான். தீட்டு கிளைக்கும் ஜலம் அவன் மேல் தெளிக்கப்படாததினால் அவன் தீட்டுப்பட்டிருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. நண்பர்களே, இந்த அதிகாரத்தின் வாயிலாக ஆண்டவர் எப்படி பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாவத்தை குறித்ததான உண்மையையும், பாவத்தினால் தீட்டுப்பட முடியும் என்பதையும், ஆனால் தீட்டுப்பட்டவர்களுக்கு எப்படி சுத்திகரிப்பு முக்கியம் என்பதையும், அவர்கள் சுத்திகரிக்கப்படக்கூடிய வழியையும் ஆண்டவர் காண்பித்தார். இது எல்லாவற்றையும் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் இரட்சகராக இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார் என்பதை அறிந்திருக்கின்றார்கள். எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறது போல, இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார் என்று நாம் வாசிக்கின்றோம். இப்படி இருக்க புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் பாவத்தினால் வரும் தீட்டை குறித்து மிகவும் கவனமாக இருக்கிறார்கள். ஆகவேதான் விசுவாசிகள் அவ்வப்போது தங்களுடைய இருதயங்களையும் தங்களுடைய சிந்தனைகளையும் சுத்திகரிக்கின்ற ஒரு பழக்கத்தை வைத்திருக்கிறார்கள். ஒருவேளை சிந்தனையில் மாத்திரம்தான் தீட்டுப்பட்டால் கூட அந்த தீட்டை அவர்கள் மிக கவனமாக நீக்குகின்றார்கள். உடனடியாக சுத்திகரிக்கப்படும்படியாக ஆண்டவரிடத்தில் ஓடி வருகின்றார்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அவர்களை சுத்திகரிக்கின்றது. ஏனென்றால் நண்பர்களே, பாவத்தினுடைய தீட்டு ஒரு மனிதனோடு நின்று விடுவது கிடையாது. அது மற்றவர்களையும் நிச்சயம் தீட்டுப்படுத்துகின்றது. ஆகவேதான் தீட்டுப்பட்ட ஒரு விசுவாசி தன்னுடைய சரீரத்தை சிலுவையில் அறைகின்றான். ஆண்டவருடைய கிருபையை அவ்வப்போது கேட்டு கேட்டு பெற்றுக்கொள்ளுகின்றான். எதற்காக என்றால், தன்னை சுத்திகரிக்கப்பட்டவனாய் வைத்து கொள்ளவும் மற்றவர்களை தீட்டுப்படுத்தாமல் இருக்கவும் இந்த முயற்சிகளை அவன் செய்கின்றான். நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.